ஹாய் வியூவர்ஸ், கடைசியாக வந்து பார்த்தோம்னா ஐபிஎலுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் வந்து கொடுத்துட்டு வந்துருந்தோம். அதுக்கப்புறம் டிஎன்பிஎலுக்கு 1-2 மேட்ச் வந்து போட்டோம். அது பெருசாக சரியாக வந்து வரல. ஸோ அதனால் போட முடியல, அப்படியே வந்து விட்டுட்டோம். இப்போ இந்த வீடியோ எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லோனை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ட்ரீம் லோனில் லாஸு வின்னு இதை பற்றி வந்து பேச வந்து போகிறோம். ஏன் லாஸ் ஆகுது, ஏன் உங்களால் ஒரு நாள் ஜெயிக்க முடியல, ஏன் ஒரு நாள் ஜெயிக்க முடியுது, இதை பற்றிலாம் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க வந்து போகிறோம். இப்போ நீங்கள் ட்ரீம் லோனில் ஒரு நாள் வந்து ஜெயிக்கிறீங்க, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்க, தொடர்ந்து ஒரு 2 நாள் ஜெயிக்க மாட்டீங்க, அடுத்த நாள் வந்து வின் பண்ணுறீங்க. எதுக்கு இன்னைக்கு தோக்குறோம், எதுக்கு இன்னைக்கு ஜெயிக்கிறோம்னு யாராச்சும் வந்து யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்க மாட்டீங்க. அதாவது உங்களுக்கு வந்து இன்னைக்கு பணம் வரதுக்கான அமைப்பு வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்னைக்கு நீங்கள் ட்ரீம் லோன் ப்ளே பண்ணாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அது ட்ரேடிங்காக இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து வின் பண்ணுவீங்க. அதே உங்களுக்கு வந்து பணம் வர்றதுக்கான அமைப்பு வந்து அன்னைக்கு வந்து இல்லைன்னா கண்டிப்பாக அன்னைக்கு பணம் வந்து வராது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை கொண்டே வந்து போட்டாலும் அது லாஸ்ட்டில் தான் வந்து முடியும். எப்படி இருந்தாலும் நீங்க லாஸ் ஆவீங்க. அன்னைக்கு லாஸ் ஆகிறத யாருனாலே வந்து தடுக்க முடியாது. அது உங்களால மட்டும் தான் வந்து தடுக்க முடியாது. எப்படின்னா அன்னைக்கு நீங்க ப்ளே பண்ணாம இருக்கிறது. அப்படி ப்ளே பண்ணாம இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த லாஸை தடுக்க வந்து முடியும். ஆனா அப்படி இருந்தாலும் கூட எப்படியாவது உங்களுக்கு கொண்டு பணத்தை போட விட்டு அன்னைக்கு வந்து லாஸ் ஆகி விட்டுரும். ஏன்னா உங்களுக்கான நாளா அது வந்து இல்லைன்னா உங்களுக்கான ஒரு மைனஸான டே வந்து இருந்துச்சுன்னா அப்படிலாம் வந்து நடக்கும். ஸோ இந்த ட்ரீம் லோனா இருக்கட்டும், ட்ரேடிங்கா இருக்கட்டும், ஃபேண்டசி ஆப்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வின்னும் இருக்கும், லாஸும் வந்து இருக்கும். லாஸ் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் ஆகிடவே வந்து கூடாது. ஏன்னா ஜெயிக்கிறது தோக்குறது வந்து உங்க கையில இல்லை. அதை ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்க காரணமும் வந்து இல்லை. ஒரு நாள் நீங்க தோக்குறீங்கன்னா இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து ஜெயிப்பீங்க. இன்னொரு நாள் நான் சும்மா வந்து சொல்லலை. இப்போ உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு வந்து இருக்குன்னா, உங்களுக்கு பணம் வர்றதுக்கான அமைப்பு வந்து இருக்குன்னா, நீங்க சும்மா உட்காந்துருப்பீங்க, திடீர்னு உள்ள போயிட்டு ஒரு டீம் வந்து போடுங்க, அது வந்து வின் பண்ணிருக்கும். இது நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கும். நீங்க வந்து யோசிச்சு வந்து பாருங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா உங்களுக்கு அது நல்ல நாளாக வந்திருக்கும். அந்த நாள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்றப்போ ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். ஸோ உங்களுக்கு பணம் வரதையும் யாராலையும் தடுக்க முடியாது, அதே மாதிரி பணம் போறதை யாராலையும் வந்து தடுக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஒரு நாள் தோத்துட்டோங்கிறக்காண்டி டிப்ரெஷன் ஆகி வந்து உட்காராதீங்க. நான் தோத்துட்டேன், இனிமேல் ஜெயிக்க மாட்டேன், எனக்கு ராசிலன்னுலாம் வந்து யோசிக்காதீங்க. இதெல்லாம் உங்க கையில வந்து கிடையாது. இதுக்கு நீங்க காரணம் இல்லைங்கிறத மட்டும் தான் நான் வந்து சொல்றேன். எப்படி நம்ம ஒரு பிளேயரை வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பண்றோமோ அது மாதிரி தான் இதுவும். ஒரு நல்ல பிளேயர் தான் விராட் கோலி. அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல திறமையான ஆட்டக்காரர் தான். ஆனா பார்த்தீங்கன்னா அவரால் எல்லா மேட்சையும் விளையாட முடியலன்னா இந்த கிரக அமைப்புகள் தான் வந்து காரணம். அவருக்கு நல்லா இருக்கக்கூடிய நாட்களில் அவர் நல்லா வந்து அடிப்பார், நல்லா வந்து விளையாடுவார். அதே அவருக்கு ஆவரேஜா இருக்கக்கூடிய நாட்கள்ல, அவருக்கு மோசமா இருக்கக்கூடிய நாட்கள்ல, கிரக அமைப்புகள் சரியில்லாத நாட்கள்ல அவர் பார்த்தீங்கன்னா வந்த உடனே வந்து அவுட் ஆகிட்டு போவார், கம்மி ரேட்ல வந்து அவுட் ஆவார். இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சர்வே பண்ண வந்து முடியும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், எல்லா நாளும் ப்ளே பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நாள் நான் வந்து கான்டெஸ்ட் வந்து போடவே வந்து மாட்டேன். ரீசன் என்னன்னா எனக்கு ராசி இல்லாத நாட்கள், எனக்கு மைனஸா இருக்கக்கூடிய நாட்கள், எனக்கு கிரக அமைப்புகள் சப்போர்ட் பண்ணாத நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே பண்ணவே வந்து மாட்டேன். ஏன்னா ப்ளே பண்ணாலும் நான் லாஸ் ஆவேன் எனக்கு வந்து தெரியும். இப்போ நான் வந்து பிளேயர்ஸ் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்றேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நானே டீம் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நாள் சரியில்லாமல் வந்து இருந்துச்சு. நானே பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் என்னத்தையாவது மாற்றி போடும், என் கையை வந்து மாற்றி போட வந்து வைக்கும். ஸோ அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து ஆவேன். ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ ஒருத்தனுக்கு நாள் நல்லா இருந்தால் மட்டும்தான், அவனுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வின் பண்ண வந்து முடியும். பண ரீதியாக எதுவாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே கைகூடி வந்தால் மட்டும்தான் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மைனஸான டேட்டா வந்து இருந்துச்சுன்னா, இன்னைக்கு உங்களுக்கு பணம் வரதுக்கான அமைப்பே வந்து இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் வராது. 100 காண்டஸ் போட்டாலும் ஒன்றில் கூட வந்து ஜெயிக்க வந்து முடியாது. ஸோ அதை வந்து எப்பயுமே வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு நாள் எல்லாத்துலையும் தோத்துட்டு வந்து அப்படியே வந்து உட்காந்துறாங்க. இதே உங்களுக்கு பணம் வரதுக்கான அமைப்பாக வந்து இருந்துச்சுன்னா அன்னைக்கு நீங்கள் 100 காண்டஸ் போட்டீங்கன்னா 100மே வந்து வின் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க எப்பவுமே. இது எதுக்கு வந்து சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து சொல்றாங்க நான் லாஸ் ஆயிட்டேன், இவ்வளோ லாஸ் ஆச்சு, நான் இனிமேல் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காண்டி தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி வந்து போட்டேன். ட்ரேடிங் பற்றி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ட்ரேடிங் பற்றின வீடியோஸ் வந்து நான் இனிமேல் வந்து போடுறதா வந்து இருக்கேன், கண்டினியூ வந்து போடுறதா வந்து இருக்கேன். அதில் என்ன உங்களுக்கு டவுட் இருக்கு, வேற எதை பற்றி வந்து வீடியோ போடணுங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்புறம் ட்ரீம் லோன் போடலன்னா கூட எல்லா மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கும். யாருக்காச்சும் வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வேணும்னா டெலிகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணி வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் புதுசாக வந்து வீடியோ வந்து பார்க்குறவங்க டெலிகிராம் சேனலை வந்து மறந்துடாம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு. ஸோ ட்ரீம் லோனில் என்ன டவுட் இருந்தாலும் சரி, ட்ரேடிங்கில் என்ன டவுட் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க. எதை பற்றின வீடியோ வேணுமோ அதை பற்றின கமெண்ட் வந்து பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து மேக் பண்ணி வந்து போடுறேன். நெக்ஸ்ட் என்ன சீரியஸ்க்கு வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோ வந்து போடலாம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க.